ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருக்கியம்மா. உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அனி, நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஆக்சிடென்ட் பண்ண ஆளு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. அதை விட்டுட்டு இப்படி தப்பிச்சு ஓடி வந்திருக்க மாட்டீங்க. அங்க உடனே கூட்ட கூடிடுச்சு சஞ்சய். அவங்க கையில மாட்டினா அவங்க என்ன அடிச்சு கொன்றவங்களோட பயந்துட்டு, அதனாலதான் அங்கிருந்து வேகமா வந்துட்டு. அனி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை என்னால ஏத்துக்க முடியாது அனி. வாங்க நீ, நீங்க உடனே கிளம்புங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் ஆகிறத பாத்துக்கலாம். வாங்க. சஞ்சய், சஞ்சய், என்னடா நான் சொல்றது உனக்கு தப்பா படுதா? இல்லடா, சரியாதான் பேசுறேன். அப்புறம் அண்ணா, பிரச்சனை இப்போ கைய மீறி போயிருச்சு. செத்தது யாரு என்னன்னு கூட தெரியாது. இப்ப போய் ஸ்னேகா சரண்டர் ஆனா அவ லைஃபே காலி ஆயிரும்டா. இப்ப அவ இருக்கிற பதவி எல்லாம் போயிடும். நம்ம மொத்த இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி எல்லாத்துக்கும் பெரிய கெட்ட பேர் ஆயிடும்டா. குடிச்சிட்டு கார் ஓட்டிருக்கா. அது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம்டா. அதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்புதான். ஆனா வெளியே தெரிஞ்சா அம்மா இத்தனை வருஷம் சம்பாதிச்ச அவங்களோட பேரு புகழ் எல்லாம் ஒரு செகண்ட்ல அழிஞ்சு போயிருடா. சரி, அதுக்காக என்ன பண்ணலாங்க? இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு சொல்றியா? டேய், இப்ப நம்ம அப்படி மறைச்சோன்னு வச்சுக்கேன், போலீஸ் நம்மள விட்டுருமா என்ன? ஐயோ, எனக்கு விடியறதுக்குள்ள போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துரும். அதுக்குள்ள நாமளா போய் சரண்டர் ஆகிறதா நல்லது. அப்பா, அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. அப்பா, டேய், நான் என்னடா சொல்றது? சஞ்சய் சொல்றது மட்டும்தான் ஒரே வழி. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா, அவளை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்கப்பா. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா, ப்ளீஸ். அண்ணா, இப்போ நாங்களே காப்பாத்தணும் நினைச்சாலும் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல கார் நம்பர் கிளியரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அண்ணா, போலீஸ் நம்மள தேடி வீட்டுக்கு வந்துருவாங்கண்ணா. ஸ்னேகாக்கு பதிலா வேற யாராவது கார் ஓட்டிட்டு வந்ததா சொன்னா? ஸ்னேகாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடலாம்ல? டேய், இவ செஞ்ச ஆக்சிடென்ட் வேற யாரா ஏத்துக்குவா? அப்பா, அப்பா, நம்ம டிரைவர் என்ன இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? டேய், இவங்க செஞ்ச கொலைக்கு யாரோ ஒருத்தர் பழி ஏத்துட்டு ஜெயிலுக்கு போகணுமா? டேய், இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமாடா உனக்கு? இல்ல இல்ல, இத நான் நியாயம்னு சொல்ல சஞ்சய். ஆனா ஸ்னேகாவை காப்பாத்த நமக்கு இருக்கிற ஒரே வழி இதான். ப்ளீஸ்டா. அப்பா, 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 ப்ளீஸ், ப்ளீஸ்பா, கெஞ்சி கேக்குறேன்ப்பா. ஏதோ பண்ணு. ஆறு மாசத்துல உங்களை ஜாமீன்ல எடுத்துடுறோம். ஸ்னேகாக்கு பதிலா நீங்க தான் கார் ஓட்டதா போலீஸ்ல சரண்டர் ஆகணும். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எனக்கு வேற வழி தெரியலன்னு. அவ பண்ணது தப்புதான். ஆனா இப்ப அவ சரண்டர் ஆனா அது
இந்த குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும். அம்மாவுக்கு தெரிஞ்ச அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அண்ணா, உங்களை நாங்க எங்க வீட்டுல ஒருத்தரா தானே பாக்குறோம். எங்க குடும்பத்துக்காக ஒரு வாட்டி இந்த உதவி மட்டும் செய்யுங்கண்ணா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சார். ஆனா என் குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு. என் பசங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க இந்த உதவி செஞ்சா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். வெறும் 6 மாசம்தான். பிரச்சனை ஓஞ்ச உடனே ஜாமீன்ல எடுத்துறோம். நீங்க உடனே முடிவை சொல்ல வேணாம். நல்லா யோசிங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து கூட சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லைன்னா. இந்த குடும்பத்தால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேதாம்மா எனக்கு தெய்வம் மாதிரி. அவங்களுக்காக நான் பழியை ஏத்துக்கிறேன். இவங்க வந்த வேகத்துல அவரை அடிச்சு தூக்கி வீசிட்டு காரை நிறுத்தாம போனது நான் என் கண்ணால பார்த்தேன். ஏன் போன் எடுக்கலன்னு கேட்டீங்களே மாமா. அங்க ஒரு இழவு விழுந்துருச்சு. பாவம் அந்த மனுஷனுக்கு அழறதுக்கு அவர் பொண்டாட்டியை தவிர உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அந்த அம்மாவோட ஓலத்தை நீங்க கேட்க கூடாதுல்ல, அதான் போன் எடுக்கல. இப்ப அவர் சாவுக்கு அவர் பொண்டாட்டி அழுதுட்டாங்க. அந்த அம்மா சாவுக்கு யார் மாமா அழுவா? இப்ப அவங்க செத்தா அழறதுக்கு கூட நாதி இல்லாத அனாதி ஆயிட்டாங்க மாமா. அவர் செத்த இடத்துல கொட்டுங்க ரத்தம் இன்னும் காயல. ஆனா அதுக்குள்ள கொலைய பண்ண இவங்களை காப்பாத்துறதுக்கு குடும்பமா சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் மாமா, சூப்பர்.